ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியான ஒரு குழம்பு. இது வந்து இட்லி, தோசை, சாதம்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். முக்கியமாக தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நல்லா தாராளமாக பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி பூண்டாக சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஒரு 10 போல் பூண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்க்குறப்போ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு தக்காளி பழம் சேர்த்து இதையும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி இந்த குழம்புக்கு கொஞ்சமாக சேர்த்திங்கனாலே போதும், ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறோம், அதனால தான். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சீக்ரெட்டான பொடி என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்பார் பொடி. இது சேர்த்து செய்கிறப்போ நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாவை நல்லா எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலாவில் அந்த பச்சை ஸ்மெல் கம்ப்ளீட்டாக போகணும், அந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ இதில் புளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை திக்காக கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம திக்காக கரைச்சி சேர்க்குறப்போ நமக்கு குழம்பு ரொம்பவே சீக்கிரமாக திக்காக ஆரம்பிச்சிடும். இல்லைன்னா ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வைங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு திக்காக வந்திருக்குன்னு. நம்ம புளியை எந்த அளவுக்கு திக்காக கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு குழம்பு சீக்கிரமாக திக்காயிடும். எப்போவுமே நீங்கள் புளிக்குழம்பு வைக்கிறப்போ இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சுண்டைக்காய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். இதுலேயே 2 ஸ்பூன் சுண்டைக்காய் வத்தலை சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. இதை அப்படியே குழம்புல சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 1 ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஒரு நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சுண்டைக்காய் வத்தலுக்கு பதிலாக மணத்தக்காளி வத்தல், வேறு எந்த வத்தல் வேணாலுமே சேர்த்துக்கலாம், அதுவுமே சூப்பராக இருக்கும். இப்போ குழம்பு பாருங்கள், நல்ல தேன் மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா 3 நாள் வரைக்குமே கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.